இன்னைக்கு நம்ம மிஸ்டர் சரண் கூட இருக்கோம். ஹலோ சார். ஹாய் மேடம். உங்களை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம், என்னோட நேம் வந்து சரண். டாக் டெவலப்பர்ஸ்ல ஒர்க் பண்றேன், டெப்டி மேனேஜரா இருக்கேன். இப்போ மேடம் வந்திருக்கிறது டாக் அவென்யூ ப்ராஜெக்ட். அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெல்கம். ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். டாக் அவென்யூ 1. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டாக் டெவலப்பர்ஸோட அவென்யூ பிளாட் ப்ராஜெக்ட் இது. இது வந்து வெஸ்ட் தாம்பரம் லொகேஷன்ல நியர்லி கிருஷ்ணா பக்கத்துல வர ஒரு ப்ராப்பர்ட்டி. இது மெயின் லொகேஷன் இருக்குது. இது நியர்பை வந்து உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டேஷன்ல இருந்து பக்கம், கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கம், அவுட்டரிங்ல இருந்து பக்கம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு வெரி நியர் ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் லொகேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 2.9 ஏக்கர்ஸ்ல நம்ம வந்து ப்ளாட்டை டெவலப் பண்ணி உங்களுக்கு கையில கொடுக்குறோம். டெவலப் பண்ணி தான் கொடுக்குறோம். ஜென்ரலா வந்து எதுவுமே ஒரு ஃபார்மேஷனோட இருக்கும், பட் நம்ம வந்து ஃபுல்லா எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். நான் அதை நான் உங்களுக்கு கூட்டிட்டு காமிக்கிறேன். இந்த பார்க் எக்யூப்மெண்ட் எல்லாமே போட்டு ரோட் டெவலப் பண்ணி 6 inches ஹைட்ல ரோட் டெவலப் பண்ணி உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வெரி நியர் வருது உங்களுக்கு. இப்ப தாம்பரம் வந்து ஃபுல்லா மாநகராட்சியா மாறினதுனால இந்த லொகேஷன் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்குது. இந்த லொகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணா நீங்க இமீடியட்டா கட்டி கூடி வரணும், உங்களுக்கு நல்லா இருக்கும். டெவலப்மெண்ட் ஆக நீங்க பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா லொகேஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப மெயின் லொகேஷன் இருக்கு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கொடுத்த ஹைலைட்ஸ் என்னங்க சார்? இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க பார்க் வந்து டெவலப் பண்ணி உங்களுக்கு கையில கொடுக்குறோம். அதுல வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட் போட்டு கோர்ட் எல்லாமே போட்டு கொடுக்கும், கேம்ஸ் கோர்ட் போட்டு கொடுக்கும். ரோடு வந்து ஃபுல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறோம். என்ன ஒரு கான்செப்ட்னா இமீடியட்டா கட்டி குடிவர கண்டிஷன்ல தான் நான் உங்களுக்கு வீடு கொடுக்குறோமே. இப்ப ஜென்ரலா வந்து ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா நீங்க கட்டி குடிவரத்துக்கு லேட் ஆகும். இல்ல நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃபுல்லா ரெசிடென்சியல் லொகேஷனுக்கு நடுவில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி நல்ல டெவலப்பான ஒரு லொகேஷன்ல நான் உங்களுக்கு கையில கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கனெக்டிவிட்டி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைடு வந்து 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரிங் ரோடு உங்களுக்கு பக்கம் வரும். நீங்க இப்ப இந்த சைட்ல இருந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சவுத் சைடு போறதாலும் வண்டலூர் கெலாம்பாக்கம் ரோடு சைடு போறதாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். ஒரே ரோடு இப்ப கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிடலாம். அவுட்ரிங் ரோடு வழியா நீங்க போற மாதிரி இந்த பெங்களூர் ரயில்ஸ் நீங்க போற மாதிரி இருந்தாலும் வெரி நியர் இந்த சைடு. நீங்க பைபாஸ் பிடிச்சு நீங்க சவுத் சைடு அதாவது அண்ணாநகர் சைடு நீங்க எது போற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து 2 minutes போயிட்டு நீங்க பைபாஸ் இருந்து சிட்டிக்கு போயிடலாம். நம்ம சைட்ல இருந்து நீங்க சிட்டிக்கு தாம்பரம் சைடு நீங்க எங்க போனாலும் ஈஸி ஆக்சஸ் இருக்கு. எல்லா பைபாஸோட கனெக்டிவிட்டி ரோடு பார்க்க உங்களுக்கு முடிச்சு ரோட நீங்க பிரிட்ஜ் ஏறினீங்கன்னா நீங்க MCC காலேஜ் சைடு போகலாம். MCC காலேஜ் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் என்ன உங்களுக்கு ஒரு 5 to 8 minutes ரேஞ்ச் தான் டிஸ்டன்ஸ். ஓகே சார். ஓகே, அவென்யூ 1ல கொடுத்திருக்க சைஸஸ், ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க பிளாட்டோட சைஸஸ், அதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 740 ரேஞ்சில இருந்து உங்களுக்கு 1400 வரைக்கும் 1500 ரேஞ்சிலுமே உங்களுக்கு சைஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 41 ரேஞ்சில இருந்து உங்களுக்கு ஒரு 80 வரைக்குமே உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது. நீங்க வேணுங்கிற மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிங் பாத்தீங்கன்னா எல்லா பேசிங்லயும் கொடுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு என்ன பேசிங் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன்ஸ் ரொம்ப மெயின் லொகேஷன் தான் இது. நீங்க ஒரு தடவை விசிட் பண்றது என்ன காரணம்னா உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். இது லொகேஷன் ரொம்ப மெயின் லொகேஷன். நியர்பை ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அவுட்ரிங் ரோடு எல்லாத்துக்கும் வெரி நியர் டு இந்த ப்ராஜெக்ட். ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.